எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் சீரக சம்பா அரிசியில் வெண்பொங்கல் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இது இல்லாமல் கோவக்காயில் தேங்காய் சட்னி, இது ரெண்டுமே உங்களுக்கு காம்பினேஷனில் சூப்பராக இருக்கும். இப்போ இன்றைக்கி கோவக்காய் தேங்காய் சட்னி பண்ணுறேன். வெண்பொங்கலுக்காக வெண்பொங்கல் சீரக சம்பா அரிசியில் வெண்பொங்கல் பண்ணலான்னு எடுத்துருக்கிறேன். அது உங்களுக்கு தனியாக அது காமிக்கிறேன். இது 3-4 கோவக்காவும் ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் காரம் சுடுன்னு இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா, அதுக்காக. இது 2 துண்டு இஞ்சி, ஒரு அரை முடி தேங்காய், கொஞ்சம் கறிவேப்பிலை, கொத்தமல்லி, இவ்வளோ தான் இதுக்கு போதும். இப்போ இது எப்படி அரைக்கலான்றது, இதை சின்ன சின்ன துண்டாக அரைஞ்சிக்கோங்க. இது மட்டும் இதை பாதி பாதியாக போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், கோவக்காய் இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய், இஞ்சி, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, அப்படி தேங்காய், கொஞ்சம் கல் உப்பு. இதுக்கு தாங்க தேவையானது. இதை கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிட்டு நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். அடுத்து நம்ம பொங்கலுக்கு அரிசி ஊற வச்சுக்கலாம். இது சீரக சம்பா அரிசி ஒரு அழகு போட்டிருக்கேன். நான் சொன்னேன் இல்லையா, இது சட்டுன்னு ஊறிடும். அதனால் நம்ம இது ஒரு 10 நிமிஷம் ஊறினோட நீங்கள் தாளிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு அழகு சீரக சம்பா அரிசிக்கு 3/4 அழகு சிறுபருப்பு எடுத்துக்கிட்டேங்க. சரி, அது ரெண்டும் ஒன்றா ஊற வச்சுருங்க. இது நடுப்புல நான் சட்னி ரெடி பண்ணிவிட்டேன். இது கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிடலாம். சூப்பராக காரமாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். சட்னி தாளிக்க கொஞ்சமாக எண்ணெய் போதுங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க, ரொம்பலாம் எண்ணெய் வேண்டாம். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். அதுக்குள்ளே நான் பொங்கலுக்கு ரெடி பண்ணிவிட்டேன். அரிசி அங்கே ஊற வச்ச உடனே மிளகு, சீரகம், கொஞ்சம் பெருங்காயம், கறிவேப்பிலை. இதில் கறிவேப்பிலையும் இஞ்சி இது ஸ்பெஷலு. பெருங்காயத்தூள் தான் ரொம்ப ஸ்பெஷல் பொங்கலுக்கு. பச்சை மிளகாய், மார்கழி மாதம் வருதுங்க. பெருமாள் கோயில் பொங்கல் இருக்குது பாருங்கள், சான்ஸே இல்லைங்க, அதை அடிச்சிக்கவே முடியாது. அந்த காலையில் ஏர்லி மார்னிங் அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த பிரசாதம் கொஞ்சமாக கொடுக்குற பொங்கல் சாப்பிட்டிங்கன்னா என்ன ஒரு தேவபுரம், என்ன ஒரு அமிர்தமாக இருக்கும் தெரியுங்களா. அதான் அனுபவிக்கிறவங்க தான் தெரியும். மார்கழி மாதம் ஒரு நாளாவது ஏர்லியாக இறந்து அந்த பெருமாள் கோயிலுக்கு போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். பெருமாள் கோயில் இல்லைங்க, எல்லா சிவன் கோயில், எந்த கோயில் போனாலும் அந்த காலையில் அந்த சாமி பாட்டோடு நம்ம அதை கோயிலை சுற்றி வர சொல்ல வைன்னா ஒரு நல்லா இருக்கும் தெரியுங்களா. சரி, ஓகே, நம்ம அடுத்து பொங்கலை பார்க்கலாம். இதெல்லாம் நான் மிளகு, சீரகம் உங்களுக்கு ஜாஸ்தி வேணாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் தேவையான எடுத்துக்கிட்டேன். 4 பச்சை மிளகாய் சீவி எடுத்துக்கலாம், அதுக்கு கட் பண்ணி. அதுக்குள்ளே எனக்கு இங்கே கடுகு சீரகம் தாளிச்சு புரிஞ்சு வந்துடுச்சு. அவ்வளோதான் கோவக்காய் சட்னி. இதில் கோவக்காய் இருக்கிறதே தெரியல பாருங்கள். நீங்கள் தேங்காய் சட்னின்னு சொல்லிவிட்டு பசங்களுக்கு கொடுத்துருங்க. நல்லா பச்சை மிளகாய் ஒரு 3 நல்லா காரம், நல்லா தூக்கலாக இருக்குது, நல்லா இருக்குது சட்னி. ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம கொஞ்சம் இதை மாதிரி அடுத்த ஜென்ரேஷனை கொஞ்சம் ஆரோக்கியமாக கொண்டு வரணும் இல்லையா, அதுக்காக தான் இதெல்லாம். அடுத்து நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. நீங்கள் இதில் நெய் கூட போடலாம், இல்லை கடைசியாக கூட நெய் விட்டுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் அதுக்குள்ளே எண்ணெய் காயத்தோட இஞ்சி கொஞ்சம் சீவி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி சீவியில் வச்சு சீவிக்கோங்க. இல்லையா சின்ன சின்ன இஞ்சி துண்டை கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னா மிளகு, சீரகம், பெருங்காயத்தூள், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, இஞ்சி நான் எல்லாமே ஃபஸ்ட்டே தாளிச்சிட்டு அரிசி போட்டுருவேன். இது கடுகு தாளிச்சது மேலே போட்டிருக்கு. இது தண்ணி ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இதை ஒரு வாஷ் தாங்க பண்ணணும். சீரக சம்பா அரிசி ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி திருப்பி 2வது வாஷ் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை தாளிக்க சொல்ல அந்த தண்ணியை வெடிக்கட்டி அரிசி போட்டுடலாம். கிளாஸ் சிம்மு வச்சுக்கோங்க. உங்களுக்கு மிளகு வெடிக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்துக்கோங்க.
இது பேன் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் வெளியில் வராது. நீங்கள் சின்ன 3 லிட்டருக்கு இந்த அளவு ஓகே தான். 3 லிட்டர் குக்கர்லேயே நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஒரு அழகு அரிசி 3/4 அழகு சிறுபருப்பு போட்டிருக்கோம் இல்லையா. அப்புறம் கொஞ்சம் சீரகமும் நல்லா கொஞ்சம் உறிஞ்சி வரட்டும். பச்சை மிளகாய், பெருங்காயத்தூள் தாங்க பொங்கலுக்கு சூப்பராக இருக்கும். கறிவேப்பிலை, இஞ்சி போடலாம். இஞ்சி போட்டுருங்க. மெயினாக பொங்கலுக்கு இஞ்சி, பெருங்காயம், பச்சை மிளகாய் போட மாட்டாங்க. சில பேர் கோயிலெல்லாம் போட மாட்டாங்க பச்சை மிளகாய். இது நான் வந்து காரமாக இருக்கணுன்றதுக்காக நான் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். வேணும்னா போட்டுக்கணும், வேணாம்னாலும் ஸ்கிப் பண்ணிடலாம். ஃபுல்லாக அப்படியே நான் ஸ்லிம்மில் தாங்க கேஸ் வச்சுருக்கேன். தீயை கம்மி பண்ணி தான் நீங்கள் போடணும். அடுத்தடுத்து இந்த மாதிரி எல்லாத்தையும் கிளறி கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் கல் உப்பு போட்டு தண்ணி ஊற்றிடணும். அவ்வளோதான். நான் வந்து ஒரு அழகுக்கு 3 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேங்க. அந்த சிறுபருப்புக்கு 1 கிளாஸ் தண்ணி அப்படி கணக்கு பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா அது அரிசி ரொம்ப சின்ன பொடி அரிசி தான். ஸோ ரொம்ப தண்ணி தேவையில்லை. ஒரு அழகு 3/4 அழகு அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணுவாங்க. ஒரு அழகுக்கு 3 கிளாஸ் தண்ணியும் சிறுபருப்புக்கு 1 கிளாஸ் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு 4 கிளாஸ் தண்ணியும் ஊற்றிருக்கிறேன். உப்பு போட மறந்துட்டேன், உப்பு போட்டிருக்கோங்க. அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே வந்து நீங்கள் நெய் போட்டு முந்திரி போட்டு தாளிச்சிக்கலாம். சூப்பரான ஒரு பொங்கல். இப்போ கேஸை ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா நல்லா வந்து குழஞ்சி வந்துடும். ஏன்னா சீரக சம்பா அரிசியாக சீக்கிரம் வெந்துடும். ஃபுல் ஸ்டீம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. சூப்பராக வந்துருக்கு பொங்கல். அடி பிடிக்காமல் வந்திருக்கு, அதுதான் பெரிய விஷயம். உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். சரி, நான் சொன்ன அந்த தண்ணி அளவு 3 விசில் விட்டு நிறுத்திடுங்க. கொஞ்சம் நம்ம நெய் விட்டுட்டு முந்திரி போட்டு தாளிச்சிக்கலாம். நெய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு போட்டு தாளித்து நம்ம இதில் பொங்கலில் சேர்த்தோன்னா ரொம்ப அந்த நெய் மணமும் ரொம்ப நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்குது. இந்த மழைக்கு நீங்கள் பிள்ளைகள் ஸ்கூல் லீவுக்கெலாம் செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த சீரக சம்பா அரிசி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு தயவுசெய்து கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து சூப்பராக வாழை இலையில் சுட சுட பொங்கல் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மழைக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதோட அடுத்த வீடியோவில் நல்ல ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.